ஹலோ பசங்களா, ஹைக்யூஜீனியிலேருந்து நான் உங்கள் பயோ ஃபேக்கல்ட்டி ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸில் இருக்கிற இன்னொரு வெயிட்டேஜ், ரொம்ப நல்ல வெயிட்டேஜ் உங்களோட நீட் எக்ஸாம்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். ஓகே, ஸோ we will be beginning up this chapter with few important terminologies. இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்னு நம்ம பேசும்போதே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்தில் வர்றது யாரு? கிரிகர் ஜொஹான் மெண்டல். பிகாஸ் ஹி வாஸ் அ ஃபாதர் ஆஃப் வாட்? ஹி வாஸ் அ ஃபாதர் ஆஃப் classical genetics. கரெக்டா? he was the one who found that there are something called the factors, and இந்த ஃபேக்டர்ஸ்ல இருந்து தான் வந்து கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து இவர் தான் வந்து ஆக்சுவலா நமக்கு சொன்னாரு. கரெக்டா? ஸோ வென் வி டாக் அபவுட் த டெர்மினாலஜிஸ், அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு ஃபிசியாலஜியில் எந்த அளவுக்கு டெர்மினாலஜிஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் உங்களுக்கு பிளே பண்ணுதோ, that same role here it is played by the other important terminologies which we are going to see today. Okay, so first let's begin with factors. So factor அப்படிங்கறத யார் கொடுத்தாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். That was given by Sir Griher Johann Mendel. So it is nothing but unit of heredity. So in the unit of heredity வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு? It is responsible for the inheritance and appearance of characters. இது வந்து நம்பர் 1. நம்பர் 2, அலீல். அலீல் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஜீன் இல்லை ஒரு குரோமோசோம் இல்லை ஒரு பர்டிகுலர் ஜீன் லோக்கை இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ யூ கோயிங் டு ஹாவ் மெனி டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் புட் அப் டுகெதர் இல்லையா? ஸோ ஒரு ஜீனுடைய இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம், பட் அது அந்த குரோமோசோமோட சேம் லாக்கை பொசிஷனில் தான் இருக்கு, ஹோமோலோகஸ் குரோமோசோமோட சேம் லாக்கை பொசிஷன்ல தான் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? அலீல் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா பசங்களா? ஸோ திஸ் வாஸ் ஆக்சுவலி காயின்ட் பை சர் பேட்சன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் ஹோமோசைகஸ். ஹோமோ அப்படின்னாலே சிமிலர் தான். ஸோ ஒரு ஜைகோட் ரெண்டு கேமீட்ஸினுடைய ஃபியூஷன், ஓகே, ரெண்டு கேமீட்ஸ்னுடைய ஃபியூஷன் நடக்கிறப்போ ஐடென்டிக்கல் ஃபேக்டர்ஸோட வந்தது அப்படின்னா அதுக்கு பேரு ஹோமோசைகோட். இதுல இருந்து வரக்கூடிய ஆர்கானிசம் இல்லைன்னா டெவலப் ஆகக்கூடிய ஜைகோட்டை நம்ம என்னன்னு சொல்றோம் பசங்களா? ஹோமோசைகஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, so this is about homozygous இல்லையா? next is, so when you look at the examples, in the tall-க்கான gene TT இல்லைன்னா green-க்கான gene RR, I mean round-க்கான gene RR and dwarf-க்கான அந்த homozygous gene TT. இது எல்லாமே வந்து நமக்கு எதோட எக்ஸாம்பிள்? ஹோமோசைகஸோட எக்ஸாம்பிள். அடுத்து வந்து ஹெட்ரோசைகஸ். ஸோ நீங்க ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? இங்க வந்து ஃபியூஷன் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமீட். ப்ரீவியஸா நம்ம பார்த்ததுல கேமீட்ஸ் ஆர் லுக்கிங் கம்ப்ளீட்லி சிமிலர், பட் இங்க வந்து கேமீட்ஸ் ஆர் of 2 different types. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை கேரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு கேமீட்டை ஹெட்ரோசைகோட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதுல டெவலப் ஆகிற இண்டிவிஜுவலை ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்காங்க அப்படின்றத நம்ம டேர்ம் பண்றோம். ஸோ திஸ் வாஸ் அகேன் காயின்ட் பை ஹூம்? சர் பேட்சன். ஓகே, ஸோ அவர் தான் வந்து நேம் பண்றாரு. அடுத்து ஹெமிசைகஸ். ஹெமிசைகஸ் அப்படின்றது இப்போ நீங்க டீன்னு பாக்குறீங்க இல்லைனா டிடி அப்படின்னு பாக்குறீங்க. இது ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் இதை வந்து நம்ம ஹோமோசைகஸ்ன்னு சொல்லுவோம். இல்லை இது இருந்ததுன்னா இதை வந்து ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். when it is combined with 2 different genes or factors. இது ரெண்டுமே இல்லாம ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் டீயோட இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம்? ஹெமிசைகஸ். ஸோ 1 ஜீன், ஒரு பேர்ல இருக்கக்கூடிய 1 இண்டிவிஜுவல் ஜீன் மட்டும் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? ஹெமிசைகஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ மேல் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி ஹெமிசைகஸ் தான். எதுக்கு? செக்ஸ் லிங்க்ட் ஜீனுக்கு. ஏன்னா தே கேரி வாட்? 1X 1Y. இதே ஃபீமேல் வந்து ஷி இஸ் ஹோமோசைகஸ், 2 X வச்சிருப்பாங்க. And then talking about phenotype, இது வந்து எக்ஸ்டர்னல் மார்ஃபலாஜிக்கல் அப்பியரன்சஸை பத்தி, ஒரு ஆர்கானிசம் உடைய எக்ஸ்டர்னல் மார்ஃபலாஜிக்கல் அப்பியரன்சஸ் நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்றது தான் வந்து phenotype அப்படின்னு சொல்றோம். அதே ஜீனோடைப் அப்படின்றது அந்த ஆர்கானிசம் உடைய ஜெனட்டிக் கான்ஸ்டிடியூஷன் ஆர் ஜெனட்டிக் மேக்கப். உள்ள வந்து ஜீன்ஸ் என்ன மாதிரியான காம்பினேஷன்ல இருக்கு, எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது, இது எல்லாமே ஜீனோடைப்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 டேர்மையும் காயின் பண்ணது யாரு? ஜொஹான்சன். கரெக்டா? அடுத்தது வந்து பேக் கிராஸ். ஸோ பேக் கிராஸ் அப்படின்றது என்ன? இட் இஸ் அ கிராஸ். அதுல வந்து என்ன ஆகுது? F1, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபீலியல் ஜென்ரேஷன்ல வரக்கூடிய இண்டிவிஜுவல்ஸை அவங்களோட ஏதாவது ஒரு பேரண்ட்ஸோட வந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம்.
ஸோ F1 இண்டிவிஜுவல் இஸ் crossed with a dominant parent அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம், அவுட் கிராஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த கிராஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு டாமினன்ட் கேரக்டர் நல்லாவே இருக்கும். அதனால இங்க வந்து F1 ஜென்ரேஷனுடைய அனாலிசிஸ் வந்து பாசிபிள் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து டெஸ்ட் கிராஸ். இப்ப டெஸ்ட் கிராஸ்னா என்னது? ஓகே, ப்ரீவியஸா வந்து பேக் கிராஸ்ல நம்ம என்னன்னு பார்த்தோம், டாமினன்ட் பேரண்டோட ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோமா. இங்க வந்து ரெசசிவ் பேரண்ட்டை எடுத்துக்கிறாங்க. அப்படி ரெசசிவ் பேரண்ட்டை எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு சொல்றோம், டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல இருந்து கிடைச்ச டோட்டல் ஜென்ரேஷன்ஸ், அதாவது இந்த கிராஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய டோட்டல் ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து 50% டாமினன்டாவும் 50% ரெசசிவாவும் இருப்பாங்க. இதை வந்து நீங்க எதோட எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம், மோனோ ஹைபிரிட் டெஸ்ட் கிராஸ்ல பார்க்கலாம். சோ இப்ப டெஸ்ட் கிராஸ் அப்படின்றது எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது? ஒரு ஜீனோடைப் வந்து டாமினன்ட் இண்டிவிஜுவலோடதா, அதாவது அவங்க டாமினண்டா இருக்காங்களா, அவங்களுடைய ஜீன் கேரக்டர்ஸ் அப்படிதான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது பசங்களா. தட் இஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ட் பேசிக் டெர்மினாலஜிஸ். அடுத்தது வந்து செக்கர் போர்ட் மெத்தட். சி ஜெனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம இன்னொன்று பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஒரு கிராஸ் பண்ண போறோம், இல்ல ஒரு செட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் எடுத்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து புன்னட்ஸ் செக்கர் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதை ரெஜினால் சி புன்னட் அப்படிங்கிறவர் தான் கொடுத்தாரு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய அந்த ஜீனோடைப்ஸ், நம்ம என்னெல்லாம் ஜீனோடைப்ஸ் வந்து அசியூம் பண்ணி வைக்கிறோமோ அந்த ஜீனோடைப்ஸை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஜென்ரேஷனை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து அதுல இருந்து ஒரு ரிசல்ட்டை ட்ரா பண்ணி எடுத்துட்டு வருவோம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ரெண்டு ரிசல்ட்டும் ஒத்து போதாங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதுல மேல் கேமீட்ஸ் வந்து ஹாரிசான்டலா இருப்பாங்க அண்ட் ஃபீமேல் கேமீட்ஸ் வந்து வெர்டிக்கலா இருப்பாங்க. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு டினோட் வாட் பசங்களா, போத் த ஜீனோடைப்ஸ் அண்ட் த ஃபீனோடைப்ஸ் ஆஃப் த ப்ராஜெனி. ஓகே, அதுதான் வந்து சொல்றாங்க. அடுத்து மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். சி திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மெண்டல் அப்படிங்கிறவர் யாரு? ஹி வாஸ் நாட் அ பயாலஜிஸ்ட் பட் இன்ஸ்டெட் ஹி வாஸ் அ ஸ்டாட்டிஸ்டீஷியன். ஓகேவா? ஸோ ஹி வாஸ் ஆக்சுவலி அ மேத்தமெட்டிஷியன் பை ப்ரொஃபஷன். ஸோ ஒரு மொனாஸ்ட்ரியில தான் வந்து இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பண்றாரு பிட்வீன் த இயர் 1880ல இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள வருஷங்கள்ல வந்து கம்ப்ளீட்டா பண்றாரு. அண்ட் ரிசல்ட்ஸை வந்து எப்ப பப்ளிஷ் பண்றாரு? 1866ல பண்றாரு. ஸோ 1884ல இவர் இறந்துடுறாரு. 1866 வரைக்குமே ரிசர்ச் பண்ணி அதை பத்தின ரிசல்ட்ஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்றாரு. ஓகே, ஸோ மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாரு. ஒன்னு வந்து செலெக்ஷன், அடுத்தது ஹைபிரிடைசேஷன், செல்ஃபிங், கால்குலேஷன். ஏன் கால்குலேஷன்? ஏன்னா இவர் வந்து மேத்தமெட்டிஷியன். அப்ப வந்து பயாலஜி இவரோட பீரியட்ல ஒரு தியரட்டிக்கல் சப்ஜெக்ட் தான். பட் இப்போ we have a separate field called biostatistics. Okay, so shall we begin up with his experiments? Okay, so இவர் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண 2 இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மோனோஹைபிரிட் கிராஸ் அண்ட் டைஹைபிரிட் கிராஸ். இதை பேஸ் பண்ணி அவர் வந்து என்ன பண்றாரு, 3 இன்ஹெரிட்டன் லாஸை வந்து நமக்கு கொடுக்குறாரு. ஒன்னு வந்து லா ஆஃப் டாமினன்ஸ், இன்னொன்னு லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமீட்ஸ். ஓகே, அடுத்தது வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இந்த 3 லாஸையும் வந்து அவர் நமக்கு ஃபார்முலேட் பண்ணி கொடுக்குறாரு பசங்களா. அபார்ட் ஃப்ரம் தட் இவரோட பீரியட்ல வந்து அது ஜீனும் அது வந்து குரோமோசோம்குள்ள இருக்கணும், ஐடென்டிஃபையே பண்ணல. ஸோ ஹீ இஸ் டர்மிங் தம் ஆஸ் வாட்? ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து they are regulating the characters through certain expression methods. so அது மூலமா தான் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கேரக்டர்ஸோட டிரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படின்றத வந்து சொல்றாரு. so every time when he had an observation, you know, அப்ப வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் கேரக்டர்ஸை வந்து பாக்குறாரு ஒரு ஆஃப் ஸ்பிரிங்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி F1 F2. ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அப்சர்வ் பண்ணா F1 ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன்ல அப்சர்வ் பண்ணா F2 ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் டாமினன்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல தான் எக்ஸ்பிரஸ் ஆச்சு அப்படின்றதையும் வந்து இவர் டாக்குமெண்ட் பண்றாரு. அண்ட் ரெசசிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல தான் எக்ஸ்பிரஸ் ஆச்சுங்கிறதையும் டாக்குமெண்ட் பண்றாரு. அண்ட் ஹி ஆல்சோ ஸ்டேட்ஸ் தட் இப்ப வந்து ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் எந்த 2 கேரக்டர் உள்ள வந்து பிளெண்ட் ஆகி அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணதோ தே ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ், ஆனா ஒருத்தர் பிளெண்ட் ஆகிறது இல்ல, தே டு நாட் மிங்கிள் வித் ஈச் அதர் அப்படிங்கறதையும் நமக்கு சொல்றாரு.
அதே மாதிரி ரெசசிவ் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல அது எக்ஸ்பிரஸே ஆகாது. மறுபடியும் அது எப்ப எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மறுபடியும் அந்த கண்டிஷன் வந்து ஹோமோசைகஸா மாறணும். ஹோமோசைகஸா மாறினா மட்டும்தான் நமக்கு என்ன நடக்கும் பசங்களா, எக்ஸ்பிரஷன் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாரு. ஸோ இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி அவர் நமக்கு என்ன தராரு, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், இது ரெண்டுத்தையுமே வந்து அவருடைய குரோமோசோமல் தியரி, அதாவது அவருடைய ரிசர்ச்சை ஹைலைட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ்ல வந்த இன்னொரு ரிசர்ச் ஆன குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல கூட நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்சஸ் ஆஃப் மெண்டலிசம்? ஃபர்ஸ்ட் வந்து மெண்டலிசம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ், பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி யூஜெனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ், அதாவது ஜெனட்டிக்ஸ்லேயே இன்னொரு பிரான்ச்சா வந்து மெண்டலிசம் பேஸ் பண்ணி டெவலப் ஆகி வந்துச்சு. அண்ட் சிமிலர்லி மெண்டலிசம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஹெட்ரோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷனையும் வந்து நிறைய ஆர்கானிசம்ஸ்ல யூஸ் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்ற இன்டர்பிரிட்டேஷனும் இருக்கு பசங்களா. So when we talk about, you know, the selection, அவர் வந்து என்ன பிளான்ட்ல ஒர்க் பண்ணாரு, பைசம் சட்டைவம், கரெக்டா? So that is also known as what? Garden pea plant அப்படின்னு சொல்லுவோம். So is he working on all characters அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது பசங்களா. He is just choosing what? 7 pairs of contrasting characters. Okay, 7 pairs of contrasting கேரக்டர்ஸ். இதை வந்து டாமினன்ட், ரெசசிவ் அப்படின்னு அவர் வந்து பிரிச்சிடுறாரு. டாமினன்ட் அண்ட் தென் ரெசசிவ் அப்படின்னு பிரிச்சிடுறாரு. ஸோ இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறாரு, ஃப்ளவரோட கலர் எடுத்துக்கிறாரு, சீட் ஷேப், சீட் கலர், பாட் கலர், பாடோட ஷேப்பு, பிளான்ட்டோட ஹைட்டு, ஃப்ளவரோட பொசிஷன், இது எல்லாத்தையுமே அவர் வந்து எடுத்துக்கிறாரு. இப்போ டாமினன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃப்ளவரோட கலர் என்னவா இருக்கணும்னு சொல்றாரு, பர்பிள் அப்படின்னு சொல்றாரு. இதே ரெசசிவா இருக்கணும்னா ஒயிட்டா இருக்கணும்னு சொல்றாரு. சிமிலர்லி when you talk about the seed shape, டாமினண்டா இருக்கணும்னா ரவுண்டா இருக்கணும், ரெசசிவா இருக்கணும்னா wrinkled, just like its opposite. ஓகே, அதே மாதிரி சீட் கலர் பொறுத்த வரைக்கும் it has to be yellow and ரெசசிவ்ல வந்து கிரீன், பாட் கலர்ல வந்து கிரீன் அண்ட் எல்லோ. ஓகே, பாட்னா வந்து வெளியே இருக்கக்கூடிய கலர், அந்த கவரிங் இருக்கு இல்லையா அதனுடைய கலர். பாட் ஷேப் வந்து இன்ஃப்ளேட்டட், சில சமயம் வந்து தட்டையா இருக்கும், சில சமயம் வந்து கன்ஸ்ட்ரக்டடா அங்கங்க பல்ஜாயி அங்கங்க சுருங்கி அந்த மாதிரி அன்ஈவன் ஷேப்ல இருக்கும். ஓகே, அண்ட் தென் பிளான்ட்டோட அந்த ஹைட்னு பார்க்கும்போது டால் அண்ட் ஷார்ட். ஷார்ட்டை வந்து நம்ம இங்க என்னன்னு சொல்றோம் பசங்களா, ட்வார்ஃப் அப்படின்னு சொல்றோம், கரெக்டா? அதே மாதிரி ஃபிளவர் பொசிஷன்ல ஹீஸ் டேக்கிங் த ஆக்சியல் ஃபிளவர், அதாவது சைட்ஸ்ல இல்ல டெர்மினல் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபிளவர்ஸையும் வந்து எடுத்து ரிசர்ச் பண்றாரு. ஸோ தீஸ் ஆர் த 7 pairs of characters which he considered for his research in Pisum sativum. இப்போ வந்து மோனோஹைபிரிட் கிராஸ். ஓகே, we are getting deeper into the topic. So monohybrid cross அப்படினாலே என்ன, மோனோனா சிங்கிள். ஓகே, so 2 different characters with the same genes, அதான் வந்து நம்ம மோனோஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட பிளான்ஸ் வந்து டால் அண்ட் ட்வார்ஃப். ஸோ ஆஸ் யூ கேன் சி, டாலுக்கு வந்து நம்ம டீன்னு மென்ஷன் பண்ணுவோம், ட்வார்ஃபுக்கு வந்து ஸ்மால் டி மென்ஷன் பண்ணுவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து F1 ஜென்ரேஷன்ல என்ன பண்றாரு, ஹி இஸ் செல்ஃபிங். செல்ஃபிங்னா 2 பேரண்ட்டையும் ஃபியூஸ் பண்றாரு, இல்லைனா 2 பேரண்ட்டையும் ரீப்ரொடியூஸ் பண்ண விடுறாரு. அப்ப வந்து எல்லாருமே டால் தான், பட் என்ன கண்டிஷன்ல, ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன்ல, ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல கிடையாது. ஓகே, இங்க வந்து நம்ம இனிஷியலா பேரண்டல் ஜென்ரேஷன்ல என்ன எடுத்துக்கிறோம், ஹோமோசைகஸ் டால், ஹோமோசைகஸ் ட்வார்ஃப், இதை தான் எடுத்துக்கிறோம். அப்ப F2 ஜென்ரேஷன்ல நமக்கு என்ன ஆகுது பசங்களா, we are getting 3 tall and 1 short, that is the phenotypic ratio. அப்ப ஜீனோடிபிக் ரேஷியோ என்ன, சி ஆர் ஜீனோடிபிக் ரேஷியோ இஸ் 1:2:1. ஏன் மேம் 1:2:1? ஜீனோடைப் வந்து ஏன் இப்படி வந்து பிரியுது, சி தட் இஸ் வை வி ஆர் ஸ்டடிங் திஸ் பர்டிகுலர் பார்ட். ஸோ இங்க வந்து when we talk about homozygous tall you get 1 plant, heterozygous tall you get 2 plants. ஓகே, whereas homozygous dwarf இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு பிளான்ட் நமக்கு கிடைக்குது பசங்களா. That is why you have this particular ratio. Okay, get to know this. இதை வச்சுதான் நம்ம வந்து மோனோஹைபிரிட் கிராஸை வந்து படிக்கிறோம்.
ஸோ மெண்டலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஜெனட்டிக் கேரக்டரையும் வந்து ஒரு டிஸ்கிரீட் யூனிட் தான் கண்ட்ரோல் பண்ணுச்சு. அந்த டிஸ்கிரீட் யூனிட்டோட பேர் வந்து ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒன்று பேர்டு ஃபேக்டராக இருக்கும், இல்லை யூனிட் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கும் வராரு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் யூனிட் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலில் எக்ஸ்பிரஸ் ஆகும்போது இதில் ஏதாவது ஒன்று டாமினண்ட்டாகவும் ஒன்று ரெசசிவாகவும் இருந்து ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும், இன்னொன்று வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாமல் சைலண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இதுல எது தன்னைத்தானே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குதோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், டாமினன்ட் யூனிட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம் பசங்களா. அதே மாதிரி இதுல எக்ஸ்பிரஸ் ஆகாம போன ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ரெசசிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ டாமினன்ட் யூனிட் ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா, பிரசன்ஸ் ஆஃப் டாமினன்ட் யூனிட் ஃபேக்டர் இருக்கு அப்படின்னா we have to understand that recessive factor will not express itself. இது ஒன்னா. அதே மாதிரி கேமீட் ஃபார்மேஷன்ல இந்த யூனிட் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ரேண்டமா தான் செக்ரிகேட் ஆவாங்க. they are not going to follow a particular line of rule and then segregate. ரொம்ப ரேண்டம் செக்ரிகேஷன் தான் நடக்க போகுது, இன் விச் டிரான்ஸ்ஃபர் வந்து டிஃப்ரெண்ட் கேமீட்ஸ்குள்ள வந்து நடக்க போகுது. ஓகே, ஸோ ஒவ்வொரு கேமீட்லயும் வந்து ஒரு ஃபேக்டர், அதாவது 1 ஃபேக்டர் ஆஃப் அ பேர் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து பியோர் லைன் ப்ரீடிங்கும் இருக்கலாம், இல்ல மிக்ஸ்ட் ப்ரீடிங்ஸும் இருக்கலாம். இஃப் யூ ஹாவ் அ பியோர் லைன் ப்ரீடிங் ஃபேக்டர், இட் இஸ் கால்ட் லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமீட்ஸ் ஆர் லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ நான் இதை தான் சொன்னேன், when they come together to express themselves, be it your dominant gene or recessive gene, they will try to express their character, but they will never mingle with each other. ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து போக மாட்டாங்க. once when that expression is done, நீ யாரோ நான் யாரோ அப்படின்ற மாதிரி செப்பரேட் ஆகி 2 ஃபேக்டர்ஸும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. அடுத்தது வந்து டைஹைபிரிட் கிராஸ். ஸோ டைனாலே என்ன, 2, கரெக்டா. ஸோ இங்க வந்து அவர் 2 pairs ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸா எடுத்துக்க போறாரு. ஒன்னு வந்து சீட் ஃபார்ம் ரவுண்ட் அண்ட் wrinkled. ஓகே, இன்னொன்னு வந்து கலர் ஆஃப் காட்டிலிடன்ஸ் yellow and green. கரெக்டா. இதுல F1 பிளான்ஸ் வந்து நம்ம செல்ஃப் பாலினேட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் 4 kinds ஆஃப் பிளான்ஸ். எங்க F2 ஜெனரேஷன்ல. ஸோ yellow round, yellow wrinkled, green round, green wrinkled. in what ratio? in 9:3:3:1. இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் பசங்களா, டைஹைபிரிட் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆஸ் யூ கேன் see, this is the cross here. ஓகே, ஸோ we are giving it as 9:3:3:1 because wrinkled green ஒன்னு தான் இருக்கு. கரெக்டா. wrinkled yellow வந்து டோட்டலா 3 here. ஓகே, and then round and green 1, 2 and 3. Whereas round and yellow 1. So all of these into marks. Okay, so இதெல்லாமே வந்து என்னது, round and yellow. கரெக்டா. So that is why the ratio goes as 9:3:3:1. so இதுதான் வந்து நம்மளுடைய phenotypic ratio 9:3:3:1ங்கிறது. இப்ப இதோட ஜீனோடைப் ரேஷியோ பார்க்கணும் இல்லையா. So looking at the genotype ratio, see here 1:2, 2:2, 2:4, 1:2, 1:2, 1:1. So homozygous yellow and homozygous round, அதுல வந்து ஒன்னு தான். அடுத்த homozygous yellow, heterozygous round, அதுல வந்து 2 கிடைக்குது. அடுத்த heterozygous yellow and homozygous roundல வந்து 2 கிடைக்குது பசங்களா நமக்கு. அதே மாதிரி heterozygous yellow and heterozygous roundல we have 4. ஓகே, அடுத்து homozygous yellow and homozygous wrinkledல வந்து we have only 1. homozygous yellow and homozygous wrinkledல we have what? Sorry, heterozygous yellow. Okay, previously நம்ம பார்த்தது homozygous yellow, இங்க வந்து heterozygous yellow and homozygous wrinkled வந்து 2 இருக்கு. and then homozygous green and homozygous round is 1. homozygous green and heterozygous round வந்து 2 இருக்கு. finally homozygous green and homozygous wrinkled, இது வந்து ஒன்னு தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது பசங்களா. so that is our dihybrid cross. what ratio? genotypic ratio. okay, so இப்ப round yellow, wrinkled green இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா F1 ஜெனரேஷன்ல நமக்கு எல்லாமே ரவுண்ட் அண்ட் எல்லோவா தான் கிடைக்குது. அப்பான் செல்ஃபிங் இன் F2 ஜெனரேஷன் தான் நமக்கு இந்த 9:3:3:1 அப்படின்ற ரேஷியோ, அதாவது ரவுண்ட் எல்லோ 9, ரவுண்ட் கிரீன் 3, wrinkled yellow வந்து கிரீன் 3 இருக்கு,
wrinkled green வந்து ஒன்னே ஒன்று இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் he is coming to a conclusion that இப்ப ஒரு ஜென்ரேஷன் F2 பிளான்ட்ல 2 புது விதமான ஃபீனோடைப்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது சீட் கோட் கலரையும் அதால இன்ஹெரிட் பண்ண முடியுது, சீட் ஷேப்பையும் இன்ஹெரிட் பண்ண முடியுது. பட் இந்த 2 இன்ஹெரிட்டன்ஸுமே they are independent of each other. யாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் இண்டிபெண்டா இல்ல. அப்படி இண்டிபெண்டா இருந்தா நமக்கு yellow wrinkled and green round type of seeds எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இந்த அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி மெண்டல் வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வராரு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ஒரு பிளான்ட்ல இருக்கு. இது எல்லாமே அது மேட் ஆகி அந்த கேமீட்ஸ் மூலமா ஜைகோட் ஃபார்ம் ஆகுறப்ப தே ஜஸ்ட் கெட் அசார்ட்டட் இண்டிபெண்டன்ட்லி. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. தட் இஸ் நோன் ஆஸ் வாட்? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகே, so I hope you enjoyed this video pasangla, and if you have any doubts please do post it in the below comment section. And don't forget to subscribe our channel. Okay, subscribe பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹைக்யூ ஜீனியில போடுற எல்லா சப்ஜெக்ட்ஸோட வீடியோவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல வேணும் அப்படின்னா all you have to do is go click the bell button where it shows the priority press பண்ணிட்டீங்கன்னா போதும் எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா கிடைச்சிரும். And please do share it with your friends pasangla so that all of you can ace your dream of becoming a doctor in your NEET 2025. Thank you for watching.